ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. லூக்கா நற்செய்தியாளர் இயேசு கிறிஸ்துவினுடைய மனநிலையை நம்முன் அழகாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். கிறிஸ்துவினுடைய ஒரு அழகான ஓமை. ஆண்டவரின் பிரசன்னத்தில் ஏற்புடையவராகி செல்பவர் யார்? கடவுளுடைய குணம் என்ன? கடவுளுடைய எண்ணம் என்ன? கடவுளுடைய முகம் என்ன என்பதை எடுத்துரைப்பது புனித லூக்கா நற்செய்தியாளருக்கே உரிய தனிப்பட்ட பண்பு. இன்று கடவுளுடைய முகம், அவருடைய இதயம் எப்படி இருக்கும் என்று அழகாக சொல்லுகிறார். இரண்டு பேரை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஒருவர் பரிசேயர், மற்றொருவர் வரி தண்டுபவர். சமுதாயத்தில் இருந்த இரு பெரும் குழுக்கள் இவர்கள். பரிசேயர்கள் என்ற குழுவினர் மதத்தின் வழியாய் உயர்ந்த மனிதர்கள், அரிஸ்டோக்ராட்ஸ் என்று சொல்லக்கூடிய குழுவினர்கள். சனட்ரின் என்ற குழுவினுடைய உறுப்பினர்கள், யூத சங்கத்தினுடைய மிக பிரசித்தி பெற்ற பெரிய மனிதர்கள். சமுதாயத்தில் மத ரீதியாக, அரசியல் ரீதியாக மிகவும் பிரபலமானவர்கள். இவர்கள் ஆன்மீக காரியங்களில் முன்னின்று பல்வேறு விஷயங்களை நடத்துபவர்கள். இவர் கோவிலுக்கு அழைத்து வரப்படுகிறார். இரண்டாம் அவர் ஒரு வரி தண்டுபவர். யூதருடைய சட்டத்தின்படி எந்த ஒரு மனிதனும் புறையினத்து மனிதனுக்கு வேலை செய்யக்கூடாது என்பது. புறையினத்து மனிதனுக்கு வேலை செய்தால் அவன் தீட்டுப்பட்டவனாக கருதப்பட்டவன். இங்கே வரி தண்டுபவன் ரோமையருக்கு வேலை செய்வதனால் அவன் தீட்டுப்பட்டவன், புறம்பே தள்ளப்பட்டவன், புறையினத்தவன். எனவே ஒரு புறையினத்தவன், தீட்டுப்பட்டவன், கடவுளின் சட்டங்களை மீறியவன், கடவுளின் யூதர்களுடைய சட்டங்களை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டு பாவி என்று அழைக்கப்பட்டவர். சமுதாயத்தில் வரி தண்டுபவன் ஒரு பாவி, சமுதாயத்தில் பரிசேயன் ஒரு உயர்ந்தவன், நல்லவன். இப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் அந்த சமுதாய ஓட்டம் இருந்த காலங்களில் இயேசு இரண்டு பேரையும் கொண்டு வந்து ஆலயத்திற்கு முன்பாக நிறுத்துகிறார். ஆலயத்திற்கு முன்பாக நிறுத்தியதும் ஒருவர் தான் செய்த நல்லவைகளை எல்லாம் பட்டியலிடுகிறார். கடவுளுக்கு முன்னால் தான் செய்த நல்லவைகளை எல்லாம் பட்டியலிடுகிறார். அதோடு மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கின்ற வரி தண்டுபவனை பார்த்தும் தன்னை ஒரு ஒப்புமைப்படுத்தி தான் உயர்ந்தவனாக கடவுளுக்கு முன்னால் காட்டிக்கொண்டு ஜெபிக்கிறார். அவனுடைய ஜெபம் முடிந்தது. இரண்டாவதாக வரி தண்டுபவன் ஜெபிக்கிறான். தலையை தூக்கி வானத்தை கூட அண்ணாந்து பார்க்க முடியாமல் மார்பில் அறைந்து கொண்டு, பாவி ஆண்டவரே, நான் என் மீது இரக்கமாயிரும். ஒரே ஜெபம், ஒட்டுமொத்த ஜெபமும் முடிந்தது. அவன் சொல்ல வேண்டிய எல்லா காரியமும் முடிந்து போய்விட்டது. அவன் என்னென்ன சொல்ல வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்பது எல்லாம் முடிந்து விட்டது. அவனுடைய ஜெபம் முடிந்தது. பாவி ஆண்டவரே, நான் என் மீது இரக்கமாயிரும். கடவுளுக்கு முன்னால் தான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறான். மனிதனுக்கு முன்னால் தான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறான். சமுதாயத்திற்கு முன்னால் தான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறான். தான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவன் என்பதை ஒத்துக்கொள்கிறான். கடவுளுக்கு முன்னால் தான் ஒன்றுமில்லை என்ற நிலையை உருவாக்குகிறார்.
கடவுளுக்கு முன்னால் தான் ஒன்றுமில்லாத குழந்தை, எனவே எனக்கு கற்பியுங்கள் என்பதை சொல்லுகிறான். விவிலியம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு முன்னால் ஏற்புடையவனாகி சென்றவன் இந்த வரி தண்டுபவன் என்று சொல்லுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இப்படி சொல்லுகிறார், கடவுளுக்கு முன்னால் அகங்காரத்தோடு ஜெபிக்க முடியுமா? கடவுளுக்கு முன்னால் வெளிவிடத்தோடு ஜெபிக்க முடியுமா? எப்படி ஜெபிக்க வேண்டும்? நாமாக ஜெபிக்க வேண்டும். நானாக ஜெபிக்க வேண்டும். நான் யார் என்று எனக்கு மட்டுமே தெரியும். அந்த நிலையில் நின்று ஜெபிக்க வேண்டும். உயர்ந்தவன் என்றோ தாழ்ந்தவன் என்றோ மனிதருக்கு முன்னால் பெரியவன் என்றோ காட்டிக்கொள்ளாமல் நானாக நின்று ஜெபிக்க வேண்டும். இன்றைய சமுதாயத்தில் இந்த வெளிவேடம் என்பது மிகவும் பயங்கரமாக போய்கொண்டிருக்கிறது. சமுதாயத்திற்கு வேலை செய்கிறேன் என்று சொல்லிக்கிட்டு சமுதாய பொருட்களை கொள்ளையடிப்பதும், சமுதாயத்தினுடைய அறநெறியாளர்கள் மத தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அறநெறியும் விசுவாசமும் இல்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கின்ற போய்கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயம். மக்களுடைய உயிர்களை காப்போம் என்று சொல்லிக்கொண்டு மருத்துவத்துறை, ஆனால் பணத்திற்காக பல நேரங்களில் வாழுகின்ற பல்வேறு மருத்துவ மனைகள். இப்படி வெளிவேடம் தன்னிஷ்டம் போல வளர்ந்து கொண்டிருக்கிறது. கடவுளுக்கு முன்னால் ஏற்புடையவன் யார்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவன், உள்ளுக்குள் இருக்கின்ற தன் கடவுளை பார்க்கிறவன், ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வெளிச்சத்தில் தன் உள்ளத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் பார்க்கிறவன், பார்த்துவிட்டு பாவி ஆண்டவரே நான் என்று சொல்லுகிறவர் கடவுளுக்கு ஏற்புடையவர், ஆண்டவருக்கு ஏற்புடையவர். ஆலயத்தை விட்டு செல்கின்ற போது கடவுளுக்கு ஏற்புடையவராகி நாம் செல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு ஏற்புடையவராகி வாழ வேண்டும். நம்முடைய வெளிவேடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றிவிட்டு கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ கற்றுக்கொள்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தை, எம்மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்திருக்கிறீர், பராமரித்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய உள் உணர்வுகளை அறிந்தவர் நீ, எங்கள் எண்ணங்களை அறிந்தவர் நீர். நாங்கள் எங்கே சென்றாலும் எங்களுடைய வாழ்வை தெரிந்தவர் நீர். வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கிறீர். பாதாளத்தில் படுத்துறங்கினாலும் நீர் அங்கேயும் ஆட்சி செலுத்துகிறீர். உம் பிரசனத்திலிருந்து எங்கள் எங்கே ஒளிந்து கொள்ளக்கூடும். நீர் எங்களை ஆய்ந்து அறிந்து இருக்கிறீர். எங்கள் உள் உணர்வுகள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனம், பாவம் எல்லாம் உமக்கு தெரியும். எங்களுடைய சக்தி உமக்கு தெரியும். எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, பாவி நான், என் மீது இரக்கமாயிரும். நீர் உம்முடைய இரக்கம் என் மீது இருந்தால் வல்ல செயல்களை நாங்கள் செய்வோம் ஆண்டவரே. அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.